கடல் மாதிரி பாஞ்சு வராங்க. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் எல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்த மகன். டாக்குமெண்ட் இடம் பத்திரம் சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்தவர்கள் யாருப்பா? என்னக்கா டாக்குமெண்ட்ல பிரச்சனை உனக்கு? அமைதி அமைதி. டாக்குமெண்ட்ல என்ன பிரச்சனை? பணம் கொடுத்தோம், வேற ஆளு குடி கட்டிக்கிட்டு கால் வந்துட்டு வா போ. யாரெல்லாம் வந்தீங்க? இவங்க யாரு? போய் வந்துக்கோங்க. உட்காரலாம். திருவேற்காட்டினிலே கருமாரி. திருவேற்காடு போயிருக்கியா? உன் கூட வாராடா, அதான் கேட்டேன். பார்த்த சாரதியை கும்பிட்டுருக்கியா? என்னப்பா அதானே. உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நிலப்புறம் சம்பந்தமான பிரச்சனைகள் துன்பங்கள் தோன்றிடுது. இடைப்பட்ட காலத்தில் குடும்பத்தில் மன ஒற்றுமை குறைவும் மனவேதனைகளும் கூடியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருடைய கெட்ட வார்த்தைகளா அல்லது ஊமையாக இருந்து யாரும் தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் அலவீசி கொண்டு இருக்கு. உண்மையாடா? கால் நொட்டுவாங்க. ராஜாவுக்கு நல்ல தூக்கம் எந்திரிச்சானா? சரி, நாளைக்கு இதுக்கிட்டு இப்போ என்ன? ராஜா நல்லா தூங்குடா. அதே மாதிரி உங்களுக்கு உரிமையான இடத்துல பட்டா நம்பரை மாற்றி இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு பத்திரம் உனக்கு இருக்கான பட்டா இல்லை, நீங்கள் இருக்க முடியாது, இடத்த விட்டு கொடுக்கலன்னா நடக்கிறது வேறு அப்படிங்கிற மிரட்டல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் பக்கத்தில் கொஞ்சம் ஆள் பேரம் கூடுதல். உண்மையா? அதை விட தெய்வ பலம் உயர்ந்தது நினச்சி என்னையும் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. அதனால் அவனுடைய மன அலைகளை மாற்றி உங்களுக்கு நேர்மையான தீர்ப்பு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? சரி சரி. அப்பா வீட்டுக்குள்ளே என்ன? ஒரு காலத்துக்கு முன்னால் செய்வனைகள் போன்ற பொருள்கள் அடையாளங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்ததா? மந்திரிச்சு போட்ட பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? அதிலிருந்து குடும்பத்தில் அமைதி குறைவும் தூக்கம் தன்மையற்ற நிலைகளும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இந்த நிலைகளை மாற்றி உங்களை நெல்மையாக வாழ வச்சா போதுங்களா? இதில் ஒருத்தருக்கு சனி பகவானுடைய நேரங்கள் சரியில்லாமல் கொஞ்சம் குடும்பம் அலப்பாயுது. இந்த விஷயங்களை வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? வர வேண்டியதெல்லாம் வரணும். எல்லா பணத்தையும் வர வைக்கிறேன், ஜெயிச்சு தாரேன். இந்த அப்படி நல்லா இருப்பப்பா, வெற்றி. இந்தாம்மா வா, ஆனந்தமடைவாய். ஒரே பக்கத்தில் வரணும்ல. என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்காரங்க சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு குழந்தை தான், தெளிவு பண்ணி தரேன். வாப்பா. உன் துணைவி எங்க? உடம்பு காரில் கொண்டா, கண்ணை மூடு, கையிட்டு. எலும்பு நரம்பு சவ்வு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது அவளுக்கு. இருக்கா? குணமாக்கி தரேன். விரைவில் 20 நாளில் சரியாகி வருவா. போ, தொழில் வேலைக்கு அடுத்து பேசுவோம். வாமா. உனக்கு தான் சனி பகவான் சரியில்லாமல் ஆட்டிக்கிட்டு இருக்காருமா, புரியுதா? மனதை கொஞ்சம் அடக்கு, வார்த்தைகளை குறைச்சிக்கா, ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு வாங்கிக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன். இப்போதைக்கு உத்தரவு. ஒரு ஆளை கூட்டு 9 பேருக்கு ஒரே இடத்துல சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு சென்னை மாநகர் அண்ணா நகர் மகன் தகப்பன் தாய்
தூக்கம் தெளிஞ்சுடுதாடா, கால் விட்டு வரலாம். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன் மச்சான், பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். சில சமயத்தில் இவா பார்க்குற கனவுகள் கரெக்டாக இருக்கும். உண்மையா? தெய்வமே வந்து காட்சி கொடுக்கறது மாதிரி உன் மனசுக்குள்ளே தெரியும். அன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்களே, இது நமக்கு சரி வராத, யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு நீ சொல்லுவ. இவர் அங்கே போயிட்டு தோற்று போய் வருவார். இதுதான் நடக்கும். உண்மையா இல்லையாப்பா? அதான் நான் சொன்னேன், போகாதே போகாதே என் கனவா. அந்த கனவுக்குரிய ஒரு சக்தி அவளுக்கு. அதே மாதிரி இப்போ உனக்கு 1 2 3 4 5 6 7 யார் அது? 7 கோடி ரூபா. 7 கோடிக்குரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று இப்போ பேச்சுவார்த்தைக்கு வருது. என்னடா பொய்யாடா சொன்னேன்? அதை உனக்கு நான் முடிச்சு தந்துடுறேன். அதே மாதிரி உன்னுடைய இடத்த விற்கணும்னு சொல்கிறிய, அதில் ஒருத்தன் 19 ரூபான்னு பேசுவோம், அப்போ தான் ஒரு வழிக்கு வருவான் அப்படின்னு ஒரு பேர் பேசிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? 21 ரூபான்னு நான் முடிச்சு தருவோம்ல. கால் விட்டுருவா 21 கோடி அடிப்படா, நம்ம ஜெயிப்போம். போ சும்மா இருக்கல எல்லாரும் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தரேன். புதுமையாக ஒரு அலுவலகம் பில்டிங் கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் பண்ணித்தாரேன். ஆந்திராவிலிருந்து ஒருவருடைய உதவியினால் உன் பிஸ்னஸ் நடக்கும். அதுக்கும் ஜெயிச்சு தந்துடுறேன். என்ன, இப்போ இருக்கிறவருடைய கடனையும் தீர்த்து தரேன். வேறு என்னப்பா வேணும்? நிம்மதியான வாழ்க்கையை தந்துடுறேன். ஒன்றும் குழப்பம் இல்லை. வண்டி வாங்கின லாரிகள் எடுக்கணும்னு யாராவது ஐடியா கொடுத்தோம்னா நான் பொறுப்பு எடுக்க மாட்டேன். உன் உள்மனத்துக்குள்ளே அது தோணும், அது நல்லா இருக்காதுடா ராசா, அதை விட்டுரு. இந்தா என்னை நினச்சிக்கா, உன் கூட வரேன். வியாபாரத்தை பேசி உன் வாக்கில் நான் இருந்து பேசி வெற்றி அடைய வைக்கிறேன். இப்படி வெற்றிய நல்லா இரு மகளே, ஓடா. என்னை பிற பார்த்துக்கோங்க. என்ன, இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. போகலாம். கர்மசாமிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நகர், எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகர். கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவரை சேரும். ஒரு பேரை காணல. ஓ, அங்க மறைஞ்சு கால் விழுதியா? வா 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 வா. இல்லை தம்பி, பெங்களூர்லேருந்து ஒரு அழைப்பு வரும், போறியா? வேலை சம்மந்தமாக. ஒன்றா ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிடுவியா? உன்னை அனுப்புறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. என்னடா செய்யலாம்? போறியா? தப்பிச்சிருவியா? ஏன்னா அங்கே ரொம்ப சோசியலிசமாக எல்லோரும் நல்லா பழகுவாங்க. காலில் விட்டுவா, மடங்கிடுவியே. அதான் பார்த்தேன். அந்த சான்ஸை எனக்கு கொடுக்கலாம் முடியாது. அதே மாதிரி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள ஒரு ஆவி ஒன்று நடமாடுது. சில சமயத்தில் நிழல் போல தோன்றும். அப்படி திரும்பி பார்த்தா பின்னால் ஏதோ வர்றது மாதிரி அப்படி சர்க் 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 இதெல்லாம் தெரியுது. இதை வெளியாக்கி உங்களை ஜெயிச்சு தந்தா போதும்ல. எல்லாரும் ஒன்று போல என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. அது மனுஷன் எடுத்தது. என்ன வெற்றி மாலை கொடுப்பா. அண்டரண்ட பிண்டத்தில் ஆயுதமாக இருக்கும் அரக்கு சார்ந்தவரே, எனக்கு கொஞ்சம் அந்த ரகசியத்தை காட்டுப்பா. வீடு கட்டி எவ்வளோ நாள் இருக்கும்? வீடு கட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு மூலையில் குழியை தோண்டி சுடுகாட்டு சாம்பலும் தகடும் வச்சுட்டாங்க. அதில் நடந்த சம்பவம் தான் இது. சரியா? வெற்றி ஆக்கணும் கூட. கர்மசாமிக்கு உன் வீட்டை நல்லா பார்த்துட்டேன். என் சக்தி இனி உன் வீட்டு பார்வையில் இருக்கும். இனி எந்த தீய சக்தியும் இல்லை. இந்தா வளமாக்கி தரேன். வெற்றி அடைவாள். ப்ரொமோஷன் லிஸ்ட்டு வரப்போகுது. அடிப்போம் புட்டிங்.
சம்பள கமிஷன் போட்டாச்சு தெரியுமா? பின்னல்ல அடி உன் மகனை அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். நம்ம பெங்களூருக்கு போக வேண்டாம்ல. ஏல நாங்கள் பார்க்காமலே நீ மருமகளை கூப்பிட்டு வந்துடுவாடா. பக்கத்தில் வா. இப்படி வயிறு ரொம்ப வலிக்குன்னு சொன்னீங்க. இது சாதாரண வலி தான், பயப்பட வேண்டாம். சரியா? வாடா செல்ல பையல. இந்தா உனக்கு அண்ணனா தம்பியா? அண்ணா அதான் ஏழனியா. கர்மசாமிக்கு இந்தா கோடி சம்பாத்தியம் செய்வாய், புனிதமாக வாழ்வாய் மகனே, வெற்றி அடைந்து வா. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் தாம்பரம் எல்லை யாருப்பா? வாயா வாயா வாயா. தாம்பரமா? தாம்பரம் இன்னும் 4 பேர் வந்திருக்காங்க. யாரெல்லாம் இருக்கு? தாம்பரம் தாம்பரம் தாம்பரமா சாண்டோரியமா? தாம்பரமா சாண்டோரியமா? நீங்கள் தாம்பரம். 1 2 3 4 5 6 7 8. ஆத்தா அம்மன் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. நீ நெல்லு. போணுமா? போ. என்னப்பா வேணும் உனக்கு? தொழில் அமைச்சு தொழில் எல்லாம் விட்டு போச்சு. என்ன தொழில்? ப்ரொவிஷன் ஹோல்சேல் பண்ணோம். தம்பிகிட்ட கொடுத்தா நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஏய் அமைதியா இருங்கப்பா. 150 கோடி கிட்ட தேவையில்லாமல் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்குச்சு. பேங்கில் லோன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனிதல் ஆகிடுது. அதில் 3 பேர் கையெழுத்து போடணும். ஒருத்தன் ஒத்து வராமல் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வாங்க. மெல்ல ஏந்திங்கண்ணே, மெல்ல ஏந்திங்க. பூச்சிக்காடு. உன்னுடைய ஊர், சொந்த ஊர் தென் திசையில் நெல்லை மாவட்டத்தை காட்டுது. தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு. அதானே சொல்மலசாமி வரார கேட்டேன். கொடிமா சொல்லாம சரியா? கிடாயெல்லாம் விட்டுறீங்களா அவனுங்க? இப்போ தொழிலை உருவாக்கி தரணும். ஒரு வீடு திறக்காமல் கிடக்கு. அது எந்த வீடு? ஊரில் பண்ணைய வீடு அவன் தம்பி மட்டும் அக்ரிமெண்ட் பண்ணிடுறான். அப்படியா? அவங்களுக்கு திறக்க முடியல, பிரச்சனை இருக்குல்ல. அந்த பிரச்சனையை முடிச்சு தந்துடுறேன். பேங்க் வேலைகளை முடிச்சு தரேன். இந்த கோடிக்கணக்கான ரூபா லாக் ஆகி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? என்னை பார்த்துப்பா போகும்போது இந்த அப்படி ஜெயிச்சுக்கா நல்லாரு. உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை அடலூசில் இருக்காது. யார்? சொக்காரமங்காலியில் குளறிக்கிட்டு முருகா அப்படின்னு பேர் வருது. தூக்கி விட்றா. தாத்தா இல்லை கேட்டால் நான் வாலியும் பாரு. ஆனால் எந்திக்க முடியாது. திருநங்கத்திலிருங்க. கர்மசாமிக்கு பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி 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 பூவிருந்த வள்ளி அம்மா. பூவிருந்த வள்ளியாப்பா? அப்படியே எத்தனை பேர் இருக்கு? 3 பேர் இருக்கு சாமி. பூந்தமல்லி 3 பேர் இருக்காங்களே. நீ இந்த ஊர் பூந்தமல்லி. நீ பூந்தமல்லி 3 பேர் இருக்காங்க. வாங்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? நீ பொம்பளை பிள்ளைய கேட்டவங்க முதல்ல வா. ஆம்பளை பிள்ளை பிறகு இல்லை. பொம்பளை பிள்ளை அவன் வரட்டும்பா. சாமிநாதா சரணம். மயிலம் முருகனை போய் கும்பிட்டது யார் இடையில? நீ கும்பிட்டியா? பொய் சொல்லுதியே. மயிலம் முருகன் கும்பிட்டியா? வடபழனியை கும்பிட்டியா? நீ என்ன சொன்னாலும் நான் புரிஞ்சுக்கிடுவேன். என்கிட்ட ஏமாற்றி மட்டும் யாரும் வர நினச்சிடாங்க. கால் வந்துட்டு வா. வாப்பா. வீட்டுக்குள்ளே பூதத்தாருங்கிற ஒரு தெய்வம் வருது. சங்கிலி பூதத்தார். அதே மாதிரி சபரிமலை சன்னிதானத்தை சார்ந்த சுவாமியும் வருதார். இப்போ உன் பிள்ளைக்கு என்னடா செய்யணும்? கண்ணை முடிக்கா. நீ சொல்லணும்னு நினச்சி தான் நான் சொல்லாமல் இருந்துக்கிட்டேன். மனசை மாற்றி இருந்தால் போதுமா? நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ. நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ. மாற்றியாச்சு போ. ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தவங்க இந்தா தொழில் ஆனந்தமாக இருக்கட்டும். வாழ்க்கை. என் படம் வாங்கிட்டு போ. கடைக்கு போய் போட்டோ வாங்கிட்டு போ.
நாளை காலை என்னை பார்த்துக்கா. அப்பா அம்மா ஐயா இன்னொருத்தர காலில் விட்டாங்க. மகனுக்கு தொழிலையும் அமைக்கணும், வாழ்க்கையும் அமைச்சு தரணும். அதான விஷயம். குடியிருக்கிற வீட்டை பேண முடியாமல் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? வீட்டுக்கு வீடு சம்மந்தமான மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. சரியா? ஆமாம். யார் வாரா? அப்படியா? இவங்க பெரியபாளையத்தம்மா எங்கே இருக்கு? பெரியபாளையத்தம்மனை ஒரு முறை நீங்கள் போய் வணங்கிட்டு வரணும். என் கட்டளையை நிறைவேற்றுங்கள். பையனுக்கு தொழிலை அமைச்சு தரேன், வாழ்க்கையை அமைச்சு தரேன். வைகாசி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு நேரங்கள் சரியில்லாதனால நட்புகள் சரியில்லை. அதனால் கொஞ்சம் அவப்பேரும் மனக்குழப்பமும் வீட்டுக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு. பொல்லாத பண நஷ்டமும் துன்பமும் நடக்கு. ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? இந்தா வருமானம் தரேன், வெற்றியை தரேன். ஒழுங்கா கேடு. மகளுக்கு பையன் பிறக்கணுமா? அடுத்த வருஷம் கிடக்கும். கர்மசாமிக்கு கால் வந்துட்டாப்பா. இப்போ வாரம் பாருல உங்களுக்கு. அடுத்து பொன்னேரியிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். ஆந்திரா பாடர் பொன்னேரி. யாருடா அவன்? பொன்னேரி பொன்னேரி வா உட்கார். உன் பிள்ளையுடைய உள்ளத்தை பார்த்தேன். அது அடுத்த கட்ட நடவடிக்கை. கல்வி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் குறை இருக்குது. எழுந்திக்கவே மாட்டேன்றா, பேசவே மாட்டேன்றா, அடிபட்டிருக்கு மூளையில். கல்வி சம்பந்தமான விஷயத்தில் குறை இருக்குது. அவருடைய உள்நிலைகளை பார்த்தேன். நரம்பில் ஒரு சில பாதிப்பு இருக்குது. இது மாறுமானு கேட்டேன். நிச்சயமாக மாறும், தெளிவடைந்து வருவாள்னு உத்தரவில் இருக்குது. கால் வந்துட்டு வா. மூளை நரம்பியலை பார்த்தேன். அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன டாட் 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 புள்ளி வடிவத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன பருக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில் இருக்கு இல்லையா? அது பூரா மாறிடும். போ ஜெயிச்சு வா போ. கர்மசாமிக்கு பொன்னேரி. யாரா பொன்னேரி? மாரியம்மா தாய் வாமா. அடுத்து முகப்பேர். யார் முகப்பேர்? முகப்பேரில் யார் வந்திருக்கா? ஒரே டோக்கன் இருக்கு, ஒரு ஆள் இருக்கார. முகப்பேர் நடையில் தள்ளாட்டு இருக்கு. நீங்கள் முகப்பேரா? கால் வந்துடுவாங்க. மதி இருந்தும் உங்கள்கிட்ட யார் சொன்னா? ஒரு வாரம் கேட்பான், அதை கொடுன்னு சொல்லிடுது. வாப்பா என்னப்பா வேணும் உனக்கு? என் பையனுக்கு குழந்தை வர வேணும் ஐயா. ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் கருப்பண்ணன் ஐஏஎஸ் வை. வெற்றி அடைஞ்சாச்சு. ஓடு. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் நடக்க இயலாத அன்பு மகன். வாப்பா. ஆய் இந்த தை மாதத்துலேருந்து ஜனனமாகும். என் பேர் வைக்கணும், கருப்பண்ணன் வைக்கணும். ஐஏஎஸ் படிப்பான். வேறு பேர் வச்சோன்னா 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க மாட்டான். போப்ல ஒரு பயத்தை உருவாக்கி விடுவோம். அப்போ தான் நன்றியோட நடக்க தெரியும். என்ன ஒன்று சொல்ல போட்டுக்க. காலில் விட வேண்டாம். கேட்குற வார்த்தை கொடுக்க சொல்லாச்சு. என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம், பொண்ணு வீட்டில் கொஞ்சம் சம்மதிக்காமல் இருக்காங்க. சம்மதிக்க அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்கிறது நல்லது. என்ன செய்யலாம்? அவன் அதுதான் வேணுங்கானோ. ஆடே அப்படியா? கண்ணை மூடு. முடியுமா? அடுத்த வாரம் போய் பேசுப்பா. குடும்பம் சம்மதமாயிரும். பத்திரிக்கை அடித்து பத்திரிக்கை எனக்கு கொண்டு வா. சந்தோஷமாக போயிட்டு அப்போ. கர்மசாமிக்கு கோர்ட்டில் கேஸ் கிடக்கு மெட்ராஸில். யாருக்கு? வாடாங்க. வர்றவங்களுக்கு வழி விடுங்க. வரக்கூடிய பக்தன் கொஞ்சம் வழி விடுங்க.
கோர்ட்டில் கேஸ் சொத்தா கிரிமினல் டைவல்ஸ் கேஸா? டைவல்ஸ் கேஸுக்கார முதல்ல வா. டட்டா அந்த கேஸை உங்களுக்கு தெண்டம் கட்டாமல் வெட்டியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? ஆனால் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கணும். பணம் எவ்வளோ வச்சுருக்க கையில்? இன்னொரு தடவை கடன் வாங்கி கொஞ்சம் கொடுங்க. உங்கள் கூட வாழ்ந்துருக்கால? ஒரு மாதம் தான் வாழ்ந்தான். ஒரு மாதம் இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் கழிச்சு கேஸ் போட்டாலும் எப்போ போட்டான்? ஒரு வருஷம் கழிச்சு தானே போட்டிருக்கிய. கண்டிப்பாக நீங்கள் பணம் கட்டணும். கால் வந்துட்டு வா. சட்டம் தெரியாமல் பேசாதீங்கடா. எனக்கு தெரியும். இந்தியன் பீனல் கோடு நல்லா படிச்சிருக்கிறேன். ஐபிசி என்ன மேன். பாத்திர மண்டபம்லாம் எங்கே வச்சுருக்கிய? ஆனால் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க வாக்குமூலம். புரியுதா? இந்தா 6வது மாதம் ஜனவரி பிறந்த 6வது மாதம் ரிலீஃப் ஆயிடுவேன். வெற்றி உண்டு. அடுத்த கல்யாணத்தை வெற்றிகரமாக முடிச்சு தரேன். 18ஆம்படியில் நான் இருப்பேன். மஞ்சள் குங்குமத்தோடு என்னை கும்பிட்டு வா. வா பக்கத்தில். நான் பார்க்குறேன். நீ இப்போ நீ வாயாடி ஒன்னால தான் எல்லாமே. பா சரி சரி. கருதாமிக்கு சொத்து சம்மந்தமாக கேஸ் யாருக்கு வழக்கு? கால் வந்துட்டு வாடா. உன் பேரே இல்லை. இந்த பேர் என்ன கேஸுங்க? ஓ பாருங்க. டாக்குமெண்ட்டில் ஒப்பம் பேர் இருக்கா? உன் பேர் இருக்காடா? உன் பேர் இல்லைல்ல? பே உள்ள இன்னும் என்ன உனக்கு கேஸு? கால் வந்துட்டு வா. உங்கள் மேலே எனக்கு பிடிக்கல. வாப்பா. இந்த கேஸில் 3 பேருக்கு பாத்தியப்பட்டு வேதனை இருக்குது. அதனால் அதில் உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஆமாங்க ஐயா. வேறு என்ன வேணும்? வழி இல்லாமல் இருக்குது ஐயா. அந்த வழியும் கிடைச்சாச்சு. பணம் கொஞ்சம் கட்டணும். அதுக்கு வேண்டிய அமைதியை பெற்று பணமும் தரேன். ஓடிப்போ. கருமசாமிக்கு அப்படியா? யாருக்கு? ஏய் எடுடா. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் தடையாக இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? வராரா? என்னடா உன் பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? கல்யாணம் முடிச்சாச்சா? கால் வந்துட்டு வா. எங்கிருந்தாலும் வாழ்க இதயம். தம்பி, நல்ல மனசோட உன் மனசை சாமிக்கு கொடுக்கல. சும்மா நான் சொன்னங்கிறதுக்கு கால் வந்துட்டு வரேன். என்ன பைத்தியார போயிலா? மனசை கடவுளுக்கு கொடுறா. வா. அடையாறில் ஐயப்பசாமி கோயில் இருக்கா? நீ போயிருக்கியா? உட்காரு. சாய்பாபா கோயில் அங்கே இருக்கா? இருக்கு. ஐயப்பசாமி கோயிலில் போய் உன் பொண்ணு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு. பண்ணிடுறேன். என்ன? வரக்கூடிய தை பொங்கலுக்கு அடுத்து அருமையான ஒரு மனக்கோலம் ஏற்படும். இப்போ அவள் மனதுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பம் விஷத்தை குடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கா. அதை நான் தீர்த்து தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு ஜெயிச்சு வா. போ. கருமசாமிக்கு தென்காசி எல்லை குழந்தை வரம் காட்டு வந்தவங்க சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன். 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 சென்னையெல்லாம் போய் உட்காரட்டும். புரியா? கோட்டையில சென்னையில அப்படியே போய் அமைதியா உட்காருங்க. இருந்த இடத்துல உட்காருங்க. அடுத்த அருளாவது தென்காசி எல்லை. ஏக்கா உங்களுக்கு தென்காசியா? எந்த இடம்? அப்படியா? ஐடி பக்கம் குத்துக்கல் வளர்த்தேன். பார்வதியம்மன் கோயில் இருக்கா? இருக்கா உங்கள் ஊரில்? குத்துக்கல் வளத்தில் எந்த இடம் உங்களுக்கு? ஐடி. நீங்கள் பப்ளிக்கில் இருக்கீங்க. ஊருக்குள்ளே போகல. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இலங்கை பார்வதி அம்மான்னு ஒரு தாய் இருக்கா. தெரியுமா உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்கடா. ஏய் தம்பி, யார்கிட்ட ஏமாத்துற? ஒழுங்கா சாமிகிட்ட மனத்தை கொடுற.
முத்தாரம்மன் எங்கடா இருக்கா? தென்காசி நடுமுத்தாரம். நீங்கள் எந்த முத்தாரம்மன் எல்லையில் இருக்கிய? இலங்கை பார்வதி இடைக்கால சென்னை. அங்கே இலங்கை பார்வதி உங்களுக்கு சொந்தமா? இல்லை, ஊருக்குள்ளே இருக்கு. ஊருக்குள்ளே இருக்கு. நீ கொஞ்சம் அங்கே தள்ளி இரு, இந்த பிள்ளைய பார்க்கட்டும். கையை கொரு, சாமியை நினச்சிக்கா, கண்ணை மூடிக்கா. காலில் விட்டு வா. ஹீமோகுளோபின் எத்தனை இருக்குன்னு பார்த்தியா நீ? 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி 12 இருக்கு. ஆனால் 13.4 இருந்தால் தான் கர்ப்பப்பை வர பிளட்டு போகும். கேள்விப்பட்டியா? இப்போ அவனுடைய கர்ப்பப்பை சம்பந்தத்தில் எந்த ஒரு குறைகளும் கிடையாது. முன்னோர்கள் செய்த பாவ விரையின்படி சில குறைகள் இருக்கும். அங்கே உன் வீட்டு பக்கத்தில் தண்ணீர் ஓடக்கூடிய ஓடையா நதியா? அந்த சைடில் இருக்குதா? அது எங்கே இருக்குது? எம்எம் ஸ்கூல் இருக்குல்ல, அது பக்கத்தில். அந்த இடத்துல சுடமாடசாமி பீடம் தெரியுதே, இருக்கோ? மாடசாமி தானடா, 108 மாடல்லாம் அவனும் ஒருத்தன். கண்ணை மூடுமா, ஒழுங்காக பார்க்குறேன், நல்ல ஒன்று போல இரு, நிம்மதியாக இருப்போம். ரத்தத்தில் உயிரணுக்கள் எல்லாமே சரியாக இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறப்பா. என்ன பிறப்பா? ஆறுமுகத்தாயின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டா. எங்கே இருந்தாலும் வாங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. வா பக்கத்தில். உன்னுடைய மனசு அடிமனது பாதிச்சிருக்கு. மனம் திறந்து ஓப்பராக எதையும் பேச முடியாமல் வீட்டுக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருக்க. இன்னையிலேருந்து உள்மனதோடு என்னையை பிரார்த்தனை பண்ணு. தைப்பூசத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். ஆறுமுகத்தாயின்னு பெயர் வச்சுக்கோ. ஜெயிச்சு வா. தொழில் முடக்கத்தை அடுத்த செய்தியில் உனக்கு சரியாக்கித்தேன். கர்மசாமிக்கு குத்துக்கள் வலசை வாங்க. டாக்டர் யார் உங்கள் குடும்பத்தில்? பாப்பா. இவ்வளவு தானே? நீங்கள் என்னது, உங்களுக்கு நாடி துடிப்பெல்லாம் தெரியுமோ? போய் பாருங்களேன். என்ன படிச்சிருக்கிய? இப்படி தெரியுமில்ல நாடி துடிப்பு, பாருங்களேன். எனக்கு பார்க்க பயமாக இருக்கோ? காலில் விட்டுவாங்க. நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, அதனால தான் இந்த மருத்துவத்துறையை நீங்கள் பார்த்துருக்கிய. புரியுதா? நீங்கள்லாம் பிறர் மனம் புண்படாமல் வாழ்ந்த ஜீவன்கள். அதனால தான் இறைவன் உங்களை இன்னைக்கு இந்த துறையில் வச்சுருக்கான். உட்கார். உன் பிள்ளையுடைய நேர காலங்கள்லாம் சரியாக இருக்குது. கல்யாண காலத்தை மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்குது. அதுக்கு கிரகம் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை. கல்யாணம் வர பேசிட்டாங்க, ஆனால் கடைசியில் ஜாதகத்தில் பங்குனி மாதம் 22ஆம் தேதியில் சனி பார்வை மாறுது. சரியா? அதுக்கு பிறகு அதுக்கு தகுதியான மாப்பிள்ளையை நான் கொண்டு வைக்கிறேன். மனம் குழம்பாமல் என்னை பிரார்த்தனை முடிக்கா. என் படத்தை வாங்கிட்டு போ. இந்தா ஜெயிச்சு வா. முதல் பத்திரிகையை கருப்பசாமிக்கு கொண்டு வா. படிச்சுக்கிட்டு இருக்காரா? நிச்சயமாக படிப்பார். லண்டன் சென்று வருவார். வா ஜெயிச்சுக்கா மகளே, வெற்றி அடைந்து வா. குழந்தை கேட்டு வந்தது யாரு? வாமா, காலில் வந்துட்டு வா. விழும்போது காயப்பட்டுறாங்க. ஓய், மனத்தை கொடுக்கல, மனத்தை கொடுக்கல, மனத்தை கொடுக்கல. ஒழுங்கா கும்பிடு. அப்படியா? கேட்டு பார்ப்போம். வாங்க. என் குதிரை மத்தாளம்பாறை பாதையில் போகுது. எங்கடா இருக்கீங்க நீங்கள் தம்பி? நீங்கள் தென்காசின்னு எப்படி வந்தீங்க? தென்காசின்னு எப்படி வந்தீங்க? அப்படியா? அங்கே போய் நில்லுங்க, பின்னால் பேசுகிறேன். மத்தாளம்பாறை எல்லை வர குதிரை போயிட்டு வருது. யார் இருக்கா? தென்காசி, தென்காசி மாவட்டத்துக்கு கருமசாமிக்கு புளியரை, புளியரை.
புளியரை யாரெல்லாம் இருக்கா? இந்தா நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்லவே எண்ணல் வெற்றியை தரும். சுரண்ட எல்லையில் சாம்பட்டரை சரி சாம்பவர் வடகரைப்பா. சாம்பவர் வடகரை சிவகாமிபுரம் உங்க நேரம் விளையாடுது, நான் என்ன செய்ய முடியும்? வள்ளியூர் கால் வந்துட்டு வரலாம். உட்காருமா. இந்த பிள்ளை நம்ம சொல்கிறத கவனிக்க மாட்டேக்கா, அது இஷ்டத்துக்கே இருக்குது. அப்படி தானே? உட்காந்துக்கா. கொஞ்சம் கண்ணை மூடி பிரார்த்தனை செய். பிள்ளையை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓய் உட்காரடி. தாத்தா கிட்ட உட்காரு. வயசு எத்தனை? 4 வயசா? 9 வயசில் இந்த பிள்ளை 4 மனிதர்களைப் போல் தெளிவாக இருக்கும். மூளையிலேயோ மனதிலேயோ எந்த குறையில்லாமல் இருக்கும். அதுவரை திறமைகளையும் என் சக்தியும் நீ பயன்படுத்துவாயாக. ஜெயிச்சு தாரேன். இப்படி வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு உட்காருங்க. வாரேன். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை உத்தரவு நமக்கு வந்து இன்றைக்கி இவ்வளவு தான். இன்று பாக்கியுள்ளவர்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமையுமாக உத்தரவு பெற்றுக்கொள்வார்கள்.